வணக்கம். ஜவைஜெட் ஃப்ரம் ஜவாதுபட்டிப்புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது பிரம்மச்சரியம் கொண்ட சந்நியாசம் கொண்ட ஒரு இனம் பிராமண சமூகம். அவர்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு கவலை இன்றைக்கி வந்துருச்சு. என்னடா அது, நம்மளை ஆகுனா எவன் எடுத்தாலும் 2% 3% அப்படி ரொம்ப கேவலமாக பேசிகிட்டு இருக்கான். எங்கு பார்த்தாலும் அவங்க தான். ஆமாம், ஆங்கிலேய காலத்திலேருந்து அவங்க தான். இருந்தாலும் அந்த சதவிகிதம் இன்னும் உயரவே இல்லைல்ல. ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை பார்த்தோம் அப்படின்னா பிராமண சமூகம், அப்புறம் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அந்த இஸ்ரேலிய சமூகம், இந்த மாதிரி 2-3 விஷயம் இருக்குது. அவங்களாம் உயரவே மாட்டாங்க. கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருந்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவர்களுடைய கொள்கையின் கோட்பாடு, அவர்கள் ஒன்றை ஒப்புக்கொள்ளாத ஒரு கோட்பாடு, ப்ளஸ் பிரம்மச்சரியம். ஆமாம், கல்யாணம் செய்யாமல் நிறைய பேர் இருப்பாங்க. அதன் அடிப்படையில் இன்றைக்கி பிராமண சமூகத்துக்குள்ளே மிகப்பெரிய ஒரு கவலை விட்டது. என்னடா அது, நம்ம எப்படியே கல்யாணம் செய்கிறோம், மற்றபடி இன்னும் நம்மளுடைய அந்த சமூகம் விரிவடையில்லை. அப்படியே தான் 2% 3% அதுக்கு மேலே விரிவடையாமல் இருக்குது. ஆனால் மற்ற சமூகத்தை பார்த்தோம்னு வைங்களா, குறிப்பாக மற்ற எல்லா ஜாதி இருக்காங்கள்ல, வன்னியர், நாடார்கள், மற்ற சோன்சோ, அப்புறம் தேவர்மார்கள் இருக்கிறாங்க, கவுண்டமாக இருக்கிறாங்க. அதில் சாதி பிரிவுகள் அந்த ஒரு சப்ஜெக்ட், அவங்கள என்றைக்கு பார்த்தாலும் அவங்களும் உயர்ந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய பிராமண சமூகம் மட்டும் அப்படியே இருந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற கவலை இன்றைக்கி அவங்களுக்கு வந்துருச்சு. அதே மாதிரி இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டால் கடைசியாக தோற்றுவிக்கப்பட்ட மதம் உலகத்திலே இஸ்லாமிய மார்க்கம் இன்றைக்கி நம்பர் 1. ஆமாம், உலகத்தளவுக்கு நம்பர் 2, மற்ற அளவுக்கு பல விதங்களில் இன்றைக்கி நம்பர் 1 இருந்துகிட்ருக்காங்க. 57 இஸ்லாமிய நாடுகள் இருக்குது. எப்படி ஏற்பட்டது? எல்லாமே பிரம்மச்சரியத்தை ஒழித்த ஒரு மார்க்கம். ஃபஸ்ட்டு அந்த கணக்கெடுப்பின் அடிப்படையில் உலக அளவுக்கு கிறிஸ்துவர்கள், அடுத்த கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் இஸ்லாமியர்கள் எவ்வாறு வந்தாங்க. ஆனால் உலக நாடுகளின் இஸ்லாமிய நாடுகள் எண்ணிக்கையில் இன்றைக்கி இஸ்லாமிய நாடுகள் 57 59 நாடுகள் இருக்குது. ஆனால் ஒரு இந்து நாடாவது இருக்குதா? நேபாள் சொல்லிக்கிட்டு இருந்தான், அவனும் மாற்றிக்கிட்டான். இது ஜனநாயக நாடு மாற்றிக்கிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. ஒரு இந்து நாடு கூட இந்த உலகத்தில் இல்லையே அப்படிங்கிற கவலை குறிப்பாக பிராமண சமூகத்துக்கு வந்துவிட்ட மாதிரி தான் ஒரு தோணுது. அதே நேரத்தில் நம்முடைய ஒரு சதவிகிதம் 2-3க்கு மேலே உயர மாட்டேங்குதே அப்படிங்கிற கவலை அவங்களுக்கு வந்துருச்சு. அதன் அடிப்படையில் விஷ்ணு ராஜோரியா அப்படிங்கிற ஒருத்தர், விஷ்ணு ராஜோரியா அப்படிங்கிற மத்திய பிரதேசத்தில் பிராமண அமைப்பின் தலைவர், அவர் பேசியிருக்கார். ரொம்ப கடுமையாக பேசியிருக்கார், கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாக பேசியிருக்கார். அவர் பரசுராம் கல்யாண் போர்டினுடைய பிராமண நல வாரியத்தின் தலைவராக இருக்கிறார். அங்கே நடக்கக்கூடியது மத்திய பிரதேச பாஜக ஆட்சி. ஆமாம், எல்லாருக்கும் தெரியுது. அதனால் அவங்க என்ன பண்ணால் கேபினெட் அமைச்சர் அந்தஸ்து கொடுத்து அவரை விஷ்ணு ரஜோரியாவை வச்சுருக்கிறாங்க. கேபினெட் அமைச்சர் அளவுக்கு அவர் அந்த அளவுக்கு பவர். சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னால் ஒரு இந்தூரில் ஒரு மீட்டிங், பிராமண சம்மந்தப்பட்ட ஒரு மீட்டிங்கில் அவர் பேசுகிறார். ஒரு பேச்சு இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வைரலாக போயிட்டுருக்கு. ரொம்ப கவலைக்குரிய, அந்த சமூகத்தை பற்றி கவலைக்குரிய விஷயம். இதைத்தான் அன்னைக்கே நபிகள் நாயகம் கவலைப்பட்டு சொல்லிட்டார். யாராக இருந்தாலும் சரி, அதாவது குறிப்பாக இஸ்லாமியர்கள் கல்யாணம் செய்தே ஆக வேண்டும், பிரம்மச்சரியம் கூடாது, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அப்போ தானாக குழந்தை உற்பத்தி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு அன்னைக்கே கொண்டு வந்துட்டார். இன்றைக்கி தான் பிராமண சமூகம் யோசிக்குது. பாருங்கள், எவ்வளோ ரொம்ப லேட்டாக யோசிக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு 8-10 வருடங்களுக்கு முன்னால் கூட ஒரு இந்துத்துவவாதி கூட சொன்னார், ஆமாம், இந்தியாவில் இந்துக்கள் சிறுபான்மையாக கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு. அதன் அடிப்படையில் இந்த பேச்சை எழுந்திருக்கு. அவர் என்ன பேசியிருக்கிறார் அப்படின்னா, அதாவது இந்தூர் அந்த மீட்டிங்கில் 4 குழந்தைகளை பெரும் பிராமணர்களுக்கு 1 லட்சம் பரிசு வழங்கப்படும். எப்படி பாருங்கள், அது என்ன காரணம் சொல்கிறார் அப்படின்னா, அதாவது மத வெறியர்களோட எண்ணிக்கை இந்தியாவில் அதிகரித்து கொண்டே போகிறது. குடும்பங்களில் கவனம் செலுத்துவதை நாம் நிறுத்திவிட்டோம். குடும்பத்தில் நம்ம கவனம் செலுத்திட்ட, மற்றபடி கல்வி மற்ற வளர்ச்சி போயிட்டுருக்குறோம். அதனால் பொண்டாட்டி புள்ள அப்படிங்கிற நம்ம கவனம் செலுத்தாமல் போயிட்டோம்.
அதன் அடிப்படையில் எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்புறம் இளைஞர்களிடம் எதிர்பார்ப்பு இருக்கிறது, முதியோர்களிடம் இதை எதிர்பார்க்க முடியாது. செக்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட், இளைஞர்கள் செக்ஸில் ஈடுபட்டு நிறைய குழந்தை பெக்க முடியும், முதியோர்களால் முடியாது இல்லையா? அதனால் முதியவர்கள்ட்ட நான் எதிர்பார்க்கல, இளைஞர்கள்ட்ட நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை சொல்கிறார். அதாவது வருங்கால சந்ததியின் பொறுப்பு இளைஞர் கையில் தான் உள்ளது. சந்ததி எண்ணம் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு பொறுப்பு இளைஞர் கையில் தான் உள்ளது. அதனால் இளைய இளைஞர்கள் ஒரு குழந்தையோடு இன்றைய இளைஞர்கள் நிறுத்தி கொள்கிறார்கள். இது பிரச்சனைக்கு வழிவகுக்கிறது. இன்றைய பிராமண சமூக இளைஞர்கள் ஒரு குழந்தையை நிறுத்தி கொள்கிறார்கள். இது பிரச்சனைக்கு வழிவகுக்குது. பிராமண சமூகம் மட்டும் இல்லை, அது ஒரு இன்றைக்கி ஃபேஷனாகவே போச்சு. ஆமாம், இஸ்லாமியர்கள் கூட நிறைய பேர் பாருங்கள் ஒரு குழந்தையோடு நிறுத்திக்கிறாங்க. அது மிகப்பெரிய ஒரு தவறு. ஆமாம், இந்த வீடியோவை பார்த்தா திருந்துங்க, புரியுதுங்களா? பிராமண சமூகத்தில் உள்ளவங்களுக்கே இப்படி ஒரு நினப்பு வந்துச்சு அப்படின்னா இஸ்லாமியர்கள் எந்த அளவுக்கு குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் இன்றைக்கி கேதர் பண்ணக்கூடிய அளவுக்கு, ஆராயக்கூடிய அளவுக்கு விஷயம் இருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு பிராமண சமூகம் கவலைக்குரிய விஷயமாக பேசிகிட்டு இருக்காங்க பாருங்கள். அதாவது இன்றைய இளைஞர்கள் ஒரு குழந்தையை நிறுத்திக் கொள்கிறார்கள். இது பிரச்சனைக்கு வழிவகுக்கும். நான் கேட்டுக்கொள்வது 4 குழந்தைகளை பெறுங்கள். நீங்கள் 4 குழந்தைகளை பெற வேண்டும். ஏன்னா அதுக்கு 4 குழந்தைகள் இருக்கும் தம்பதிகளுக்கு பரசுராம் வாரியம் 1,00,000 வழங்கும். அந்த பரசுராம் வாரியத்தை நான் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி கட்டாயமாக பரசுராம் வாரியம் 1,00,000 4 குழந்தையை காமிச்சிட்டு நீங்கள் 1,00,000 வாங்கிட்டு போகலாம். அதே நேரத்தில் சில பேர்கிட்ட பேசி பார்த்தவர் பேசுகிறார். அதாவது விஷ்ணு ரசோரியா சொல்கிறார், பேசி பார்த்த வகையில் நிறைய பேர்கிட்ட இது சம்மந்தமாக பேசி பார்த்த வகையில் கல்வி சம்மந்தப்பட்ட வகையில் நிறைய செலவாகிட்டு இருக்கு. ஏன்னா அதனால் எங்களால் குடும்பத்தின் மேலே ஒரு பார்வையை செலுத்த முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அது இருக்கட்டும், இருந்தாலும் எப்படியோ குழந்தையை பெற்றுக்கொள்ளுங்கள். அதாவது படிக்க வைக்காட்டி கூட பரவாயில்ல, 4 குழந்தையை பெறுங்க அப்படிங்கிறார். யார்? விஷ்ணு ரசோரியா தன்னுடைய பிராமண இனத்தை நோக்கி சொல்கிறார். பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு கவலைக்குரிய விஷயம் அவர் பேசிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் யார் கவலைப்பட வேண்டும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அதே நேரத்தில் பேசி சொல்லி முடிக்கிறார். இல்லாவிட்டால் மத வெறிகள் நாட்டை கைப்பற்றி விடுவார்கள். அதுதான் ஒன்றும் புரியல. திரும்ப சொல்லியிருக்கார், மத வெறியர்கள். எந்த மத வெறியர்கள்? இந்து மத வெறியர்களா, கிறிஸ்துவ மத வெறியர்களா, இஸ்லாமிய மத வெறியர்களா? அதான் ஒன்றுமே புரியல. மத வெறியர்கள் இந்த இந்து நாட்டை கைப்பற்றி விடுவார்கள் அப்படின்னு ஒரு குண்டை போட்டு எப்படியாவது ஒரு பிராமணன் 4 குழந்தையை பெற்றுக்குங்க 1,00,000 ரூபா தரேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். அதாவது இவர் சொன்னதில் ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸு இருக்குது. என்னென்னு கேட்டால், கல்யாணம் பண்ணவங்க குழந்தை பெற்றுக்கலாம், 4 குழந்தையை பெற்றுக்கிறாங்க. மற்றபடி பிரம்மச்சரியத்தை கை கொள்ளாதீர்கள், பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்காதீர்கள் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லலையே. விஷ்ணு ரசோரியாவை பார்த்து நான் கேட்குறேன். ஏன்னா இந்து மதத்தில் அந்த பிராமண மதத்தில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பிரம்மச்சரியம் இருக்காங்க. பிரம்மச்சரியம் அவர்களுக்கு ஏற்புடைய ஒரு விஷயமாக இருந்துகிட்ருக்கு. அப்போ பிரம்மச்சரியத்தை ஏற்கக்கூடிய சமயத்து எப்படி குழந்தை பெற முடியும்? அதை விஷ்ணு ரசோரியா கோட்டை விட்டுட்டார். இஸ்லாம் மதத்தில் அது கிடையவே கிடையாது. பிரம்மச்சரியம் கூடாது. கல்யாணம் செய்யுங்கள், பெருகுங்கள், ஏனென்றால் உங்களை கொண்டு நான் வரும் காலத்தில் நான் பெருமை கொள்வேன் அப்படிங்கிற மாதிரி தான் முகமது நபி சொல்லியிருக்காங்க. அந்த வார்த்தையை விஷ்ணு ரசோரியா மறந்துட்டார். இப்போ ஒரு பிராமணன் 4 குழந்தையை பெற்றுக்கிறான், கல்யாணம் பண்ணால் தானே பெற்றுக்க முடியும். அவன் பிரம்மச்சரியாக போயிட்டானே எப்படி பெற்றுக்க முடியும்? கல்விக்கு உண்டான செலவை இதுக்கு போட்டுருங்க அப்படிங்கிறார் விஷ்ணு ரசோரியா. அப்பா படிப்பை பற்றி கவலை விடுங்கப்பா அப்படிங்கிறார். எப்படி போயிடுச்சு பாருங்க நிலமை. படிப்பை பற்றி கவலை விடுங்க, படிக்கவே யாரையும் வைக்காதீங்க. ஆமாம், அப்படிங்கிற மாதிரியும் அந்த பேச்சு போகுது. கல்வி செலவு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறீங்க, ரைட்டு, ஓகே, அதெல்லாம் விட்டுருங்க, முதல்ல குழந்தைய பெறுங்கப்பா அப்படிங்கிறார். விஷ்ணு ரசோரியாவுடைய பேச்சு அவருக்கு பொருந்துதா இல்லையா? ஆனால் இக்கால இஸ்லாமியர்களுக்கு பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அவங்க இன்றைக்கி ஒரு குழந்தைங்கிற கான்செப்டை நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். ஒரு பிராமண சமூகத்தில் இருக்கிற எந்த அளவுக்கு கவலை கொள்கிறார்களோ அதை விட கவலை கொள்ள வேண்டிய இஸ்லாமிய சமூகம் அப்படிங்கிறதா மிகப்பெரிய ஒரு விஷயமாக நாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழல். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.